ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டாக வெளியான ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமான ஜரான் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டில் சூனியக்காரியான கங்குட்டி உட்காந்து அவன் முன்னாடி குட்டி பொம்மையெல்லாம் வச்சு மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே கதவோட சின்ன ஹோல் வழியாக ராதாங்கிற ஒரு குட்டி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும் வந்து கதவை தட்டும் போது இந்த சூனியக்காரி கங்குட்டி அவளோட வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியே வந்து, அன்னைக்கு நீங்க என்ன அசிங்கப்படுத்துனீங்க இல்லையா, அவ்வளோ பேர் முன்னாடி நீங்க என்ன அவமானப்படுத்தினதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களை நான் பழி வாங்க போறேன். அதுக்காக உங்களோட பொண்ணான அந்த ராதாங்கிற குட்டி பொண்ணை நான் சபிச்சிட்டேன். இதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கை கண்டிப்பா நரக வாழ்க்கையா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பி போறா. அங்க கட் பண்ணா இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராதாங்கிற குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அவ இப்போ ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த குழந்தைய இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ அதனால ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க டாக்டரை இப்ப மீட் பண்றதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேற ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்கு போல. ஸோ அதனால இந்த டாக்டரும் டேப்லெட் அவகிட்ட கொடுத்துட்டு, ஒழுங்கா கரெக்டா டேப்லெட்டை எடுத்துனா உனக்கு சீக்கிரமாவே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் என்னோட அப்பா அம்மா சொந்த ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஓகேவா இருக்கேன்னா சொந்த ஊருக்கு போலாமான்னு கேட்கும்போது, நீ ஓகேவா தான் இருக்க, உனக்கு போகணும்னு ஆசை இருக்குன்னா நீ சந்தோஷமா போயிட்டு வா, ஆனா நீ போனதுக்கு அப்புறமா திரும்பவும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இமேஜினேஷன் மாதிரி ஒண்ணு வருது. அதாவது நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை கூட சந்தோஷமா கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது இவங்களோட கார் ஒரு பெரிய லாரியில மோதி பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்க மாதிரி நமக்கு தோணுது. இப்போ அந்த இமேஜினேஷன் போய் ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. டாக்டரும் நீ சந்தோஷமா உன்னோட வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட குட்டி பொண்ணை கூட்டிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணோட பேரு சை. இந்த சைங்கிற குட்டி பொண்ணு ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் அவங்களோட மொபைலை எடுத்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. நீங்க இப்படி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கீங்க, எத்தனை வருஷம் ஆகுது உங்களை நாங்க பார்த்து, உங்களோட பொண்ணு உங்களை பார்க்காம ரொம்பவே மிஸ் பண்றா, எப்பதான் நீங்க சொந்த ஊருக்கு வர போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி போனை காதுல வச்சு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் குட்டி பிள்ளையா இருக்கும் போது அந்த கங்குட்டிங்கிற சூனியக்காரி சாபம் விட்டுட்டு போனாலே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோயின் திரும்ப வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா தான் இந்த வீட்டுல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடை அவங்க விற்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க போல. அதுக்கு முன்னாடி மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த வீட்டுல ஒண்ணு சேர்ந்து கொஞ்ச நாட்கள் இந்த வீட்டுல கழிச்சிட்டு நாம இந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்காக இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள போனதும் அங்க இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோயினை சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போயிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் இன்னும் வெளிநாட்டுல தான் இருக்காரா, வெளிநாட்டுல இருந்து வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் மாமா வெளிநாட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போன விஷயத்த அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தெரியப்படுத்தல போல. அங்க கட் பண்ணா இப்போ நைட் ஆயிருது. இப்ப எல்லாருமே சேர்ந்து உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சைங்கிற குட்டி பொண்ணை மட்டும் காணோம். இவளை நாம தூங்குறதுக்காக படுக்க வச்சோமே, இவ எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவளை எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்ப மெதுவா இவங்க மேல போறாங்க. மேல மாடியில தான் அந்த சூனியக்காரி கங்குட்டி இருக்கா இல்லையா, அவ மந்திரவாதம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருப்பா. அவ அப்படி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ரூம் பக்கமா யாருமே போக கூடாதுன்னு சொல்லி அந்த ரூமையே பூட்டி போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ணை காணோம்னு சொல்லி தேடி மேல அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு சை அங்கதான் நிக்கிறா. நீ எதுக்காக இங்க வந்தன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணு கிட்ட கேட்கும் போது, அம்மா அங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கைய காட்டுறா. அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினை காணோம்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா நம்ம ஹீரோயினை தேடி மேல வராங்க. அங்க வந்து பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு கையில அந்த கங்குட்டி சூனியக்காரி மந்திரம் பண்ணாலே ஒரு பொம்மை, அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க எதுக்கு வந்த, இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்கும் போது நம்ம ஹீரோயினும், நான்
நான் தான் சொன்னேன்ல, உன்னோட பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிரும்னு. அதே மாதிரி உன் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போய்க்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள அந்த கங்குட்டிங்கிற சூனியக்காரியோட பேய் இருக்க மாதிரி தான் தெரியுது. இத கேட்டதும் நம்ம ஹீரோயினோட அம்மா பயங்கரமா பயந்து போய் கத்துறாங்க. இந்த சத்தத்த கேட்டு கீழ இருந்த மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்ப மேல ஓடி வந்துட்டாங்க. அங்க வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நார்மலா நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க இல்லையா? அதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தங்கள கூட்டிட்டு வந்து சுத்தி போடணும்னு சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோயினும், "என்னம்மா இந்த காலத்துலயும் இப்படி இருக்கிறீங்க? இப்ப யாரம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்றது? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை" அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும், "உன்னோட நம்பிக்கைக்காக நாங்க பண்ணல. இது என்னோட நம்பிக்கைக்காக தான் நான் பண்றேன். அதனால கொஞ்ச நேரம் வாய மூடி அமைதியா இரு" அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போ ஒருத்தங்க நம்ம ஹீரோயின சுத்தி போடுறாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா இப்ப நம்ம ஹீரோயினோட அந்த குட்டி பொண்ணு வரா. அவள பார்த்ததும், "என் பொண்ணுக்கு யாரு சுத்தி போடுவா? எனக்கு தான் நீங்க சுத்தி போட்டீங்க. சரி ஓகே, என் பொண்ணுக்கு நானே சுத்தி போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட பொண்ண அங்க உட்கார வச்சுட்டு, அவங்களே அவங்களோட பொண்ணுக்கு சுத்தி போடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவும், நம்ம ஹீரோயினுக்கு சுத்தி போட ஒரு லேடி வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமா நம்ம ஹீரோயின பார்க்குறாங்க. அங்க கட் பண்ணா, இப்போ இவங்களோட வீட்டுக்கு ஒரு சாமியார் வராரு. அந்த சாமியார் கிட்ட நம்ம ஹீரோயினோட அம்மாவும், அந்த சூனியக்காரி கங்குட்டிங்கிறவ சூனியம் பண்ணிட்டு போன அந்த ரூம்லேருந்து ஒரு பொம்மைய என்னோட பொண்ணு எடுத்துட்டு போயிட்டா. இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அதனால ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால இப்ப இந்த சாமியாரும் அந்த ரூமுக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமா மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு கயிற கொண்டு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட குடுத்துட்டு, "இத உங்க பொண்ணோட கையில கட்டுங்க. எப்பவுமே இந்த கயிற கழற்றவே கூடாது. இந்த கயிறு உங்க பொண்ணோட கையில இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அந்த கயிற வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட கையில கட்டுறாங்க. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோயினும், "நான் குட்டி பிள்ளையிலேயே இந்த வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டேன். அதனால இந்த வீட ஃபுல்லா நான் சுத்தி பார்த்தது கிடையாது. அப்படி சுத்தி பார்க்கறதுக்கு நீங்க என்ன விட்டதும் கிடையாது. அதனால இப்பவாச்சும் இந்த வீட ஃபுல்லா என்ன சுத்தி பார்க்க அலோ பண்ணுங்கன்னு" சொல்லி கேட்கிறா. இதனால நம்ம ஹீரோயினும் அவங்களோட ரிலேட்டிவ்ல இருக்கிற 2 பேர நம்ம ஹீரோயின் கூட விட்டுட்டு, "நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா இந்த வீட சுத்தி பார்த்துட்டு வாங்க. இவள மட்டும் தனியா எங்கேயும் விட்டுறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து வீட சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இப்போ அவங்களோட சின்ன வயசு ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களோட பழைய திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அதுக்குள்ள நெறைய டைஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த டைஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க போல. பேய் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி இத வச்சு கண்டுபிடிப்பாங்க. அந்த விளையாட்ட இப்பவும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த டைஸ் எல்லாம் உருட்டி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க. அதனால இவங்களும் அத நிறுத்திட்டு அவங்க கீழ போயிடுறாங்க. கீழ போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கூட 2 பேர் போயிருப்பாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் இப்ப அங்க இருக்க மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம வீட்ல ஒரு சூனியக்காரி குடியிருந்தா இல்லையா? அவ வேற நம்ம ஹீரோயின கடைசியா போகும்போது சாபம் விட்டுட்டுலாம் போனாளே, அவளோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்ப எதுக்கு நீங்க அவளோட பேர கேட்குறீங்க? அவளோட பேரு கங்குட்டி" அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் இவங்க 3 பேரும் மேல டைஸ் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் டைஸ உருட்டிட்டு, "இங்க ஏதாச்சும் ஆத்மா இருந்தா வந்து பேசுங்கன்னு" சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்துல திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு பேய் புடிச்ச மாதிரி மாறி பயங்கரமா கத்துறாங்க. இத பார்த்து மத்த 2 பேரும் பயப்படுறாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா கீழ இருந்து இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிடும்போது, இந்த 2 பேரும், "ஏய் ராதா வா, கீழ யாரோ கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லி அவள தட்டும்போது தான் அவ இப்போ சுய நினைவுக்கு வரா. அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேரும் கீழ வந்திருப்பாங்க. இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட போன அந்த 2 பேரும் இங்க பெரியவங்க கிட்ட சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில யாருக்கும் தெரியாம திரும்பவும் அதே ரூமுக்கு அந்த சைங்கிற குட்டி பொண்ணு போயிட்டு அந்த பொம்மைய தூக்கிட்டு வந்துடுறா. இப்ப நம்ம ஹீரோயினும், "இந்த வீட்ல நாம இனி இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ அவசரமா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களோட மொபைல எடுத்துட்டு அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு டயல் பண்ணி கால் பண்ண மாதிரியும் தெரியல. ஆனா சும்மா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க வராங்க. "யார்கிட்டம்மா? மாப்பிள்ளை கிட்டயா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அவர்கிட்ட பேசணும். ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்றேன். ஃபோன குடு" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும், "இல்ல, அவரு ரொம்ப டயர்டா இருக்காரு. அவரு தூங்க போறாராம். உங்க மேல ஏதோ கோவமா இருக்காரு. அதனால உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட ஃபோன புடுங்கி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோனு டிஸ்ப்ளேவே உடைஞ்சு போயிருக்கு. "என்னம்மா இது? டிஸ்ப்ளே இல்லாத ஃபோன்லயே உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு கால் பண்ணாரு"
அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் இவ்ளோ பேருக்கு முன்னாடி நீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க இந்த மாரி பண்ணவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுறாங்க. இப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அதாவது ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை கூட கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாரி காட்டுனாங்க இல்லையா? அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அப்படி நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயத்த நம்ம ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. ஸோ அதனால அவங்களோட ஹஸ்பண்ட் உண்மையிலேயே உயிரோட இருக்காங்க. அவரு வெளிநாட்டுல வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களே தனக்குள்ளேயே இமேஜின் பண்ணியிருக்காங்க போல. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்களோட பொண்ணு சையும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அவள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. யாரோ பின்னாடிலேருந்து பார்க்குற மாதிரியும், சத்தம்லாம் அப்பப்ப கேட்குற மாதிரியும் தோணுது. இதனால நம்ம ஹீரோயின் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த டாக்டர் கிட்ட போகாம, வேற ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க. எனக்கு ஞாபக மறதி அதிகமா இருக்கு. நான் ஏதாச்சும் எழுதி வச்சா கூட என்ன எழுதுனேன்னு மறந்து போறேன். சின்ன சின்ன விஷயம் கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு மறந்து போகுது. ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. ஆனா எனக்கு இப்பவும் அவரு உயிரோட இருக்காரு. வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப வருஷமா ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் எனக்கு கன்டினியூஸா மெடிசின் குடுத்துக்கிட்டும் இருக்காரு. ஆனா, அது எதுலயுமே எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உன்னோட பொண்ணு எப்போ பொறந்தா? அவளோட டேட் ஆஃப் பர்த்த சொல்லு அப்படின்னு இந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சுத்தமா ஞாபகம் இல்ல. யோசிக்கிறாங்க. ஐயோ! என்னோட பொண்ணோட டேட் ஆஃப் பர்த்தே நான் மறந்துட்டேன். நான்லாம் ஒரு அம்மாவா? அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க திட்டிக்கிறாங்க. உடனே இந்த சைக்காட்ரிஸ்ட்டும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நிதானமா நார்மலா உங்க வீட்டுக்கு போங்க. அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ண கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா அவள காணோம். என்னாச்சு? எங்க போயிட்டான்னு சொல்லி அவள தேடி இப்ப அவளோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா, அந்த குட்டி பொண்ணு அந்த சூனியக்கார ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து பொம்மை கூட பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் என்ன நீ இந்த பொம்மை கிட்ட எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி இந்த பொம்மைய தூக்கிட்டு அதுகிட்ட பேசிட்டு விளையாடிட்டு இருந்த அப்படின்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொம்மைய தூக்கி தூர போட்டுட்டு அவங்களோட பொண்ண திட்டி அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு, எனக்கு சரியாகிற மாதிரியே தெரியல. ஒரு வித பயமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேய் மேலலாம் நம்பிக்கை இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க? அப்படின்னு இந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்கும்போது, இல்ல டாக்டர், எனக்கு பேயினால ஏதோ வித்தியாசமா என்னோட வீட்ல நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனாலவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்காக நெறைய டேப்லெட் சாப்பிடுறீங்க இல்லையா? அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே நாம ஸ்டாப் பண்ணா தான் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியும். ஸோ, அதனால நீங்க முதல்ல டேப்லெட்ட ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஸோ, அதனால நம்ம ஹீரோயினும் இப்போ சரின்ட்டு அங்கருந்து போறாங்க. அப்ப திரும்பவும் வீட்டுக்குள்ள ஏதோ இருக்க மாதிரியும், நம்ம ஹீரோயின ஜன்னல் பக்கத்துல இருந்து யாரோ பார்க்குற மாதிரியும்லாம் ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோயினும் ஜன்னல் பக்கத்துல போயிட்டு பக்கத்து வீட எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு நிக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அதனால நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீட்ல யாரையுமே காணோம். ஆனா நம்ம ஹீரோயினோட குட்டி பொண்ணு சை மட்டும் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேட்குது. திரும்பவும் அவ அந்த பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. அதனால அவங்களோட பொண்ணை அங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா நிஜமாவே நம்ம ஹீரோயினோட குட்டி பொண்ணு சை திரும்பவும் அந்த பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் இந்த மாதிரி பண்ற? உனக்கு பேசுறதுக்காக நான் இருக்கேன்ல. நீ என்கிட்ட பேசாம ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மை கிட்டயே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பொண்ணை அவங்க திட்டுறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு சை எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு வெளியே இருக்க டஸ்ட்பின்ல போடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட கையில அவங்களோட அம்மா ஒரு சாமியார் கிட்ட இருந்து கயிறு வாங்கி கட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த கயிறு இப்ப அவங்களோட கையில இருந்து கழண்டு கீழே விழுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சின்ன பிள்ளையில யூஸ் பண்ண பழைய டைரியை பார்க்குறாங்க. இப்போ அந்த டைரியை நம்ம ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு நேராக அவங்களோட சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு கொடுத்துட்டு, இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி பயப்படுறேன், என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படி எல்லாமே உங்களுக்கு புரிய வரும்னு சொல்லி அந்த டைரியை நம்ம ஹீரோயின் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க. இப்போ அந்த டைரியில் எழுதியிருக்கிற கதை, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் குட்டி பிள்ளையா இருக்கும்போது அவங்களோட வீடு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால
அவங்க ஒரு சில ரூம்ஸை வாடகை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கங்குட்டிங்கிற ஒரு லேடிக்கு அவங்களோட வீட்டில் ஒரு பகுதியை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லேடி சும்மா மந்திரம் பண்ணுறது, ஆடு கோழி இதெல்லாம் கழுத்தழுத்து கொண்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு சூனியக்காரி மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்துட்டு, நீங்கள் அந்த கங்குட்டிங்கிற லேடிக்கு உங்களோட வீடை வாடகைக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவள் ஏதோ மந்திரம் சூனியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த கங்குட்டிங்கிறவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏம்மா இதோ பாரு, உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து நோண்டினேன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு பயங்கர கோவத்தில் திட்டி விடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அந்த கங்குட்டி கிட்ட, உன்னோட இந்த சூனியக்கார வேலை மந்திர வேலை இதெல்லாம் விட்டுட்டு உன்னோட வேலையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதுக்கப்புறமும் நீ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவ அப்படின்னா முதல்ல எங்களோட வீட்டை காலி பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கங்குட்டியும், என்னது என் வீட்டிலேருந்து என்னையே காலி பண்ணி போன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இதுக்கப்புறம் இது என்னோட வீடை காலி பண்ணிட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது, உங்களால் முடிஞ்சா என்ன நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணி வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி திமிரா சவால் விடுறா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டே அவளோட ரூமில் போய் உட்காந்து ஏதோ பயங்கரமாக மந்திரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து இந்த கங்குட்டியை அங்கேருந்து அடித்து துரத்துறாங்க. அவளோட பொருட்கள் எல்லாம் அவகிட்ட தூக்கி வீசிட்டு, இந்த ஊர் பக்கமே இனிமே உன்னை பார்க்கக்கூடாது, இந்த ஊர் பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை ஊரை விட்டே விரட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த கங்குட்டி அவங்க வீட்டு பக்கமாக போகிறா. அங்கே சின்ன பொண்ணான நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கிறனால அவகிட்ட போயிட்டு, நான் இந்த மாதிரி என்னோட திங்ஸ் எல்லாம் ரூம்லேயே விட்டுட்டு போயிட்டேன், அது எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துகிட்டு போகணும், நான் எடுத்துகிட்டு போகவான்னு கேட்குறா. அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் சரிங்க ஆன்ட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுறா. அதனால இந்த கங்குட்டியும் அவளோட ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பயங்கரமாக மந்திரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதனால அந்த கங்குட்டியோட ரூமை பயங்கரமாக தட்டுறாங்க. இதுதான் ஸ்டார்டிங் சீனில் நம்ம பார்த்தது. அதுக்கப்புறமா இந்த சூனியக்காரியும் மந்திரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து, நான் உங்கள் வீட்டில் மந்திரம் பண்ணி வச்சுட்டேன், என்ன இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே துரத்திட்டீங்க இல்லையா, அதனால உங்கள் பொண்ணு மேலே நான் சூனியம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக உங்கள் பொண்ணு அவளோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவா, அதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோயினோட சின்ன வயசில் நடந்தது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகும், ஒரு மாதிரி வித்தியாசமெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கங்குட்டி இருக்காலே அவளோட ஆன்மாவே நம்ம ஹீரோயினோட உடம்புல புகுந்த மாதிரியெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு அவங்களோட சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க டோட்டலாக அந்த கங்குட்டியோட சாப்டரையே மறந்து போயிட்டாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிச்சு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அவங்களோட அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைக்காட்ரிஸ்டும், உனக்கு அந்த கங்குட்டியோட ஞாபகம் திரும்ப வரவே இல்லையா, அதோட ஞாபகம் வரதுனால தான் உனக்கு மென்டலி ப்ராப்ளம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சைக்காட்ரிஸ்ட் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இப்போ அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த சைக்காட்ரிஸ்ட் நம்ம ஹீரோயினோட டைரியை இப்போ மொத்தமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ திரும்பவும் இவங்களுக்கு பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்குது. இப்போ இவங்களோட வீட்டு டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயினும் யாரோ வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா இறந்து போன இவங்களோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. இறந்து போனவரை இங்கே எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி பயந்து போன நம்ம ஹீரோயினும் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை எடுக்காதனால தான் இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுதுன்னு சொல்லி திரும்பவும் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரும் நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் எடுத்த பழைய டாக்டர் கிட்ட இப்போ பேசுறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு காட்டல. அதே சமயம் இந்த பக்கம் வீட்டில் இருக்க நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு அந்த கங்குட்டிங்கிற சூனியக்காரி தெரிய ஆரம்பிக்கிறா. ஒழுங்கு மரியாதையா உன்னோட வீட்டு கதவத்தோட நான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அது பிரச்சனை பண்ணுது. அதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயினோட குட்டி பொண்ணு சையும் அங்க உள்ள யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. திரும்பவும் இவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியே குப்பை தொட்டியில போட்டிருந்த அந்த பொம்மைய இந்த குட்டி பொண்ணு சை தூக்கிட்டு வந்து அந்த பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பொம்மைய திரும்பவும் எதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த பொம்மைய பறிக்க நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது அந்த பொம்மை நம்ம ஹீரோயினை அடிக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அங்க கதவை தட்டியிருப்பாரு பாத்தீங்களா, அவர் இப்போ கதவெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள
வராரு. அந்த நேரத்துல பயந்து நம்ம ஹீரோயினும் அவங்க கையில என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் மேல வீசி எறியறாங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வராங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உள்ள போயிட்டு அந்த கங்குட்டிங்கிற சூனியக்காரியும், நம்ம ஹீரோயினோட குட்டி பொண்ணு சையும், நம்ம ஹீரோயினும் அவங்க 3 பேரும் கைய புடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த சூனியக்காரியும், இது எதுவுமே உண்மை கிடையாது. அவங்கள நீ கொலை பண்ணு. அவங்கள கொலை பண்ணா மட்டும் தான் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அந்த கங்குட்டிங்கிற சூனியக்காரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. இதனால நம்ம ஹீரோயின் இந்த சைக்காட்ரிஸ்டையே கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த சைக்காட்ரிஸ்ட அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க மேல ஏறி உட்காந்து ஒரு கண்ணாடி துண்டை வச்சு அவங்கள கொலை பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த டாக்டர் அங்க வராரு. அவர் அங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மயக்க ஊசிய போடுறாரு. இதனால நம்ம ஹீரோயின் இப்போ மயக்கமாகறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ மயக்கமடையும் போது அவங்களுக்கு இப்போ ஒரு இமேஜினேஷன் வந்துட்டு போகுது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போகல. நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான் இறந்து போயிருக்கா. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த சைக்காட்ரிஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் நிறைய ட்விஸ்ட்கள் நமக்கு ரிவீல் ஆகுது. என்னன்னா, நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கும்போது அந்த கங்குட்டிங்கிற சூனியக்காரி நம்ம ஹீரோயினுக்கு சாபத்தை கொடுத்து சூனியம் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட மைண்டுக்குள்ள உண்மையாவே பேய் இருக்கு, பிசாசு இருக்கு. அந்த சூனியக்காரி கொடுத்த சாபத்தினால நாம செத்துதான் போக போறோம், அழிஞ்சு போக போறோம்னு சொல்லி அவளோட மைண்டுக்குள்ளேயே தோணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி அவ தோணி அவளுக்கு பயங்கரமா காய்ச்சல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பேய் பிடிச்ச மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கா. இது எல்லாமே அந்த சூனியக்காரி பயமுறுத்திட்டு போன அந்த பயத்தினால வந்த மென்டல் இஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட லைஃப்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமாவும் அவ பாதிக்கப்பட்டிருக்கான்னு அந்த டாக்டர் சொல்லும்போது, இந்த சைக்காட்ரிஸ்டும் அவங்க பாதிக்கப்படாம எப்படி இருப்பாங்க, அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களோட பொண்ணே இறந்து போயிருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதாங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட். இத கேட்ட அந்த டாக்டரும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல, அவங்களுக்கு பொன் குழந்தையே கிடையாது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகும்போது 3 மாசம் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அவங்களோட கருவுல இருந்த குழந்தை தான் கலைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அவரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரு. ஸோ அதனாலவே நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல தனிமையிலே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கும் குழந்தை பிறந்திருந்தனா இந்த மாதிரி தானே நாம இருந்திருப்போம், இப்படி தானே ஜாலியா நாங்க விளையாடி இருப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல அந்த குழந்தையும் அம்மாவும் விளையாடுறத பார்த்து இவங்க ஏங்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்க எப்போ கால் பண்ணாலும் நமக்கு குழந்தை பிறந்திருந்தா நாம இப்படி இருந்திருப்போம் அப்படி இருந்திருப்போம்னு சொல்லி அவங்க குழந்தைய பத்தியே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும், இதோ பாருமா, ரியாலிட்டியா புரிஞ்சுக்கோ, நம்மளோட குழந்தை கலைஞ்சு போயிருச்சு, அதனால நமக்கு குழந்தை கிடையாது, கொஞ்ச நாட்கள்ல நான் ஊருக்கு வந்துடுவேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த மாதிரிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் குழந்தை குழந்தைன்னு கண்டினியூஸா அதை பத்தியே யோசிச்சு அவங்க மென்டலா அஃபெக்டும் ஆயிருக்காங்க. நமக்கு குழந்தை கூடவே இருக்கு, நம்மளோட குழந்தைய நாம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரியும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி விடுற மாதிரியும் எல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஊருக்கு போயிருந்தப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு சுத்தி போட வச்சாங்க. அந்த நேரத்துல என்னோட பொண்ணுக்கும் நான் சுத்தி போட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பொண்ணை சேர்ல உட்கார வைக்கிற மாதிரி வச்சு சுத்தி போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல யாருமே இல்ல, இவங்க வெறும் சேருக்கு தான் சுத்தி போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதைத்தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அந்த லேடியும் இவ என்ன பண்றான்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க ஊர்ல இருக்கும் போது நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்துல அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளை கிட்ட நான் ஹாய்னு சொல்லி பேசணும்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த போனை வாங்கியிருப்பாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த காலை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அவரு சும்மா எதையாச்சும் அட்வைஸுங்கிற பேர்ல சொல்லிக்கிட்டே இருப்பாரு பாத்தீங்களா, அது இவங்களுக்கு பிடிக்காதனாலதான் அவங்க கட் பண்ணி விட்டுருப்பாங்க.
அதனாலவே நாம அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நெனச்சுட்டு, அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சுத்தமா பேசுறதே கிடையாது. பேசுறதையே நிப்பாட்டியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அடிக்கடி நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும், அப்பாவுக்கும் கால் பண்ணி, "என்னோட ஒய்ஃப் நல்லா இருக்காளா? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி போய்க்கிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரிப்பாரு. அப்படி அன்னைக்கும் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் என்ன அதிசயமோ தெரியல, இப்பதான் மனச மாறி சொந்த ஊருக்கு வந்திருக்கா. சரி இரு நான் ஃபோன கொண்டு போய் அவகிட்ட குடுக்குறேன். நீ அவகிட்ட பேசு, லைன்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா வெளிய வந்திருப்பாரு. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட இமேஜினேஷன் மட்டும் தான். அவங்க மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கிறனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி தோணுது. மத்தபடி பேய் பிசாசு எதுவும் கிடையாது. சின்ன வயசுலயே அந்த பயமுறுத்தின சூனியக்கார லேடி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு அவங்களோட கரு கலைஞ்சு போனது, அதுக்கப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபாரின்க்கு போயிட்டு அட்வைஸுங்கிற பேர்ல மாறி மாறி பேசினது, இப்படி பல விஷயங்கள் நடந்ததுனால தான் அவங்க மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பழைய டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் கிட்டயும் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்டயும் போயிட்டு ரியாலிட்டி எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோயினும் இப்பதான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "என்னை மன்னிச்சிரு, நான் வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னை தனியா விட்டுட்டு நான் அப்ராடுக்கு போயிட்டேன். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு காசுக்காக வேலை செய்யறதுக்காக வெளிநாட்டுக்கு போனது என்னோட தப்பு தான். அதனால என்ன மன்னிச்சிருமா" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் இப்போ அவங்க ஹஸ்பண்ட புரிஞ்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு வீடு. அந்த வீட்ல அவங்களோட அம்மா கொஞ்சம் பேரை உட்கார வச்சு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளிய அந்த டாக்டரும் சைக்காட்ரிஸ்டும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைக்காட்ரிஸ்டும், "நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாம் ஓகே தான். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பொம்மைய வெளிய தூக்கி போட்டாங்க இல்லையா? அப்போ அந்த பொம்மை திரும்ப எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவரும், "ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே சுத்தமா தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே மறந்து போறாங்க. அந்த பொம்மைய அவங்க வெளிய தூக்கி போட்டதா சொன்னாங்க. ஆனா அந்த பொம்மைய அவங்க உண்மையாவே வெளிய தூக்கி போட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா நாம அத பார்க்கல. அப்படி அவங்க தூக்கி போட்டிருந்தாலும் அவங்களே அத வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல உண்மை என்னன்னு நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல மாயா மந்திரம் எதுவுமே கிடையாது. அவளுக்கு மென்டல் இஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ சொந்த ஊர்ல இருக்க வீட நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வித்துட்டாங்க. சோ அதனால இப்ப அந்த வீட காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப அந்த வீட்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட ரிலேட்டிவ் 2 பொண்ணுங்க கூட மாடிக்கு போய் டைஸ் எல்லாம் போட்டு இங்க பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருந்திருப்பாங்களே. அப்ப கூட நம்ம ஹீரோயின் பயங்கர ஆக்ரோஷமா, "இங்க பேய் இருக்குன்னா உங்களோட பேரை இங்க டைஸ்ல காட்டுங்க. பேய் இருக்குன்னா வாங்க வாங்க" அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த இதுல அந்த டைஸ்ல இப்போ இந்த சூனியக்காரியான கங்குட்டியோட பேரு வந்திருக்க மாரி காட்டுறாங்க. இத வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு நடந்த இவ்ளோ பிரச்சனைக்கு மென்டல் இஷ்யூஸ் மட்டும் இல்லாம, அந்த கங்குட்டியோட ஆத்மாவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்த அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை பை.